ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம். அடுத்தது வேர்ப். வேர்ப்ல வந்து நம்ம இந்த ஆக்சிலரி இந்த நாலுமே போட்டுக்கலாம். நான் சிம்பிளா எழுதுறதுக்காக வில் மட்டும் போட்டுக்கிறேன். பட் இது நாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா verb 1 ஃபார்மேஷன். ஓகே, இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். இதுதான் ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வில், would, shall, should எழுதிட்டோம். இதை நம்ம எப்படி சிம்பிளா பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் வந்து ஐ. ஓகே, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுறோம், ஐ போட்டாச்சு. ஓகே, அது தவிர்த்து வில், would, shall, should இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா verb 1 யூஸ் பண்ணுவோம். verb 1 யூஸ் பண்ணும்போது go. ஓகே, go. I will go, நான் போவேன். I would go, நான் போவேன். I shall go, நான் போவேன். I should go, நான் போவேன். சோ இது மொத்தமா என்ன அப்படின்னா நான் போவேன். போவேன் சொல்றது இங்க நான். ஓகே, நான் போவேன் ஒரே இதுதான். பட் நம்ம இந்த ஆக்சிலரி verb எல்லாமே பயன்படுத்தலாம். ஷாலும் பயன்படுத்தலாம், வில்லும் பயன்படுத்தலாம், should, would இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இது எல்லாமே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பயன்படுத்தலாம். நான் போவேன் அப்படின்னு சொல்லும் போது பேச்சு வழக்குக்கு நம்ம will யூஸ் பண்ணுவோம். எழுத்து வழக்குக்கு நம்ம shall யூஸ் பண்ணுவோம். சோ would நான் போவேன் இது நம்ம பொலைட்டா கூட சொல்லலாம். I would go நான் போவேன் இதை நம்ம பொலைட்டா கூட சொல்லலாம். அடுத்தது I should go நான் போவேன். எக்ஸ்பெக்டேஷன் நான் அங்க போவேன். மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் எல்லாம் என்னது அவங்க அம்மா வீட்டுக்கு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது அவங்க என்ன சொல்லலாம், ஐ ஷுட் கோ நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக நம்ம இதை சொல்லலாம். சோ வெர்ப் ஒண்ணுங்கும் போது கோ மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, உங்களுக்கு என்ன வெர்ப் எல்லாம் தெரியுதோ அதை எல்லாமே எழுதலாம். ஐ வில் பிளே நான் விளையாடுவேன். ஐ வில் டான்ஸ் நான் ஆடுவேன். ஐ வில் சிங் நான் பாடுவேன். ஐ வில் ரன் நான் ஓடுவேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க வெர்ப் ஒன்ல எதெல்லாம் தெரியுதோ எல்லாமே நீங்க போட்டு எழுதலாம். ஐ வில் ஒர்க் நான் வேலை செய்வேன். சோ இந்த மாதிரி நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன். ஐ வில் பிளே நான் விளையாடுவேன். ஐ வில் டான்ஸ் நான் ஆடுவேன். ஐ வில் சிங் நான் பாடுவேன். ஐ வில் ரன் நான் ஓடுவேன். ஐ வில் ஒர்க் நான் வேலை செய்வேன். சோ இது சிம்பிளா தான் இருக்கு. இது வில்ல வச்சுதான் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. இதுல இருக்க எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஐ வுட் கோ நான் போவேன். ஐ வுட் பிளே நான் விளையாடுவேன். ஐ வுட் டான்ஸ் நான் ஆடுவேன். ஐ வுட் சிங் நான் பாடுவேன். ஐ வுட் ரன் நான் ஓடுவேன். ஐ வுட் ஒர்க் நான் வேலை செய்வேன். அதுவே ஷால் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஐ ஷால் கோ, ஐ ஷால் பிளே, ஐ ஷால் டான்ஸ், ஐ ஷால் சிங், ஐ ஷால் ரன், ஐ ஷால் ஒர்க். ஷுட் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஐ ஷுட் கோ நான் போவேன். ஐ ஷுட் பிளே நான் விளையாடுவேன். ஐ ஷுட் டான்ஸ் நான் ஆடுவேன். ஐ ஷுட் சிங் நான் பாடுவேன். ஐ ஷுட் ரன் நான் ஓடுவேன். ஐ ஷுட் ஒர்க் நான் வேலை செய்வேன். சோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம்.